ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்த டிப்பில் நம்ம ஊசியில் வந்து நூல் எப்படி ஒரு நொடியில் ஈஸியாக கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ஃபெவிகம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கம் வச்சுருப்போம் இல்லையா? அதை வந்து இந்த நூலோட எண்டில் வந்து இது போல் நல்லா தடவி விடுங்க. இந்த கம்மை வந்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து இந்த ஊசியில் வந்து கோத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கோர்க்க முடியுங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து வயசானவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கையெல்லாம் நடுக்கம் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக கோர்க்க முடியும். அவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீச் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குமே ஈஸியாக கோர்க்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா? அந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஷாம்பு. நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 ரூபி ஷாம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பேக்கெட் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்தது இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா நுரைச்சி வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாங்க. இந்த மூடியில் நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சேஃப்டி பின் ஊக்கு எடுத்திருக்கேங்க. இதை வந்து லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு நான் வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். நெருப்பில் காட்டிட்டு ஓட்டை போடும்போது ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக நெருப்பில் வந்து காட்டிட்டு ஓட்டை போட்டிருக்கேங்க. சுற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் வைக்கலாம். அல்லது வாஷ் பேசின் கடியிலலாம் வைக்கலாங்க. எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். அல்லது நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்குது பாருங்கள், பாத்ரூமில் வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா பாத்ரூம் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி கடுகுக்கு ரொம்பவே அதிகம் இருக்குங்க. இது கூடவே நம்ம வந்து ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பூரி சுடும்போது பார்த்திங்கன்னா பூரி வந்து அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். பூரி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து 2 பூரி சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்கிறதுனால தகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். பூரி சுடும்போது நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கறதுனால பூரி வந்து நல்ல புசு புசுன்னு சூப்பராக வருங்க. எண்ணெயில் உப்பு சேர்க்கறதுனால நம்ம சுடுற பூரி வந்து ரொம்ப உப்பாயிடுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குங்க. கண்டிப்பாக ஆகாதுங்க. நம்ம சேர்க்குற உப்பு வந்து அப்படியே எண்ணெய்க்கு அடியில் போய் செட்டில் ஆகிடுங்க. அதே போல் நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகாமலும் இருக்கக்கூடாதுங்க. கம்மியான சூட்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து பூரிக்கு மாவு தேய்ச்சிருப்போம் இல்லையா? அதை வந்து போட்டு நம்ம வந்து பூரி சுட்டு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூரிக்கு மாவு பிசையும் போது அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு பூரி நல்லா உப்பியே இருக்குங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து பூரி வந்து உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு பூரி நல்லா உப்பியே இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம பாகக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. பாகக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாகக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாகக்காயை இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி விதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்குறதுனால பாகக்காய் வந்து நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்க்குறதுனால பாகக்காயில் இருக்கிற கசப்பு எல்லாமே போயிருங்க. சேர்த்துட்டு இது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாகக்காயில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாகக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாகக்காய் சேர்த்துட்டு 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பே இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாகக்காயாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகக்காய் சேர்த்து ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாகக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. கசப்பே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாகக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.